வந்து ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக கிடக்குற மிஷின் மாதிரி தான் கிடக்கு டயர் எல்லாம் ஒரு மாதிரியா. அப்போ இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. இந்த மக்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்த மிஷினெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாகனங்களுக்கு லீசிங் கட்டி அப்படி எடுத்துருப்பாங்க. இப்படி போகுதுன்னாக்குள்ள நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒன்று கொடுக்கத்தான் வேணும். இப்போ ஃபுல்லாக எடுக்கணும்னு சொன்னால் ஃபுல்லாக எடுக்கலாம். அவ்வளோ மிஷின் கிடக்கு. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வீட்டு மூலமாக தெரியும். அங்காலெல்லாம் மிஷின் கிடக்குது, பட் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்னு சொல்லி. அங்கால சைட்ல எல்லாம் இங்காலெல்லாம் கிடக்குது ஓட்டோலாம். அப்போ நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? இப்போ நம்ம என்னன்னு சொன்னால் இந்த கடல மண் அப்படி ஏற்றுறேன்னு சொன்னாலும் பட் அதெல்லாம் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க. அது வீணாக போகுது. மக்களுக்கு அதை நீங்கள் சொல்லணும். இப்போ எத்தனை வருஷமாக கிடக்கு, நீங்கள் தான் இங்கே நிற்கிற நீங்கள், அதனால் சொன்னால் மக்கள் அதை புரிஞ்சு கொள்வாங்க. பற்றிய நிலைமைக்கு இப்போ ஒரு மிஷின் எடுக்கிறேன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 லட்சமோ 35 லட்சமோ தேவை. இந்த கடல மண் ஏற்றி இப்படி மிஷினை பிடிச்சி பாருங்கள், ஒரு நட்டம் தானே இது.